அவர் பேர் என்ன? நாதர் பரம்பு. கண்ணால் பார்க்கின்றேன் என்று தேவர்களில் அவருக்கும் ஒரு தேவர் தானே, மும்மூர்த்தி தேவர்களில் இங்க அமர வச்சிருக்கேன். அவர் மட்டும் எதுக்கு நடுத்தருல வச்சிருக்கேன்? சுத்தமான குட்டகாலிக்கு நடுத்தரு ஒரு ஆம்பளை எனக்கு கோவம் ஒரு ஆம்பளை போல பாத்து சொல்லுகிறான். அவன் கால வச்சா அவன் ஆம காலம் அவன் அட்லாஸ் குடுத்து அவன் கால வச்சாலே ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கேட்க மாட்டான். இன்னும் பின்னாடி வாய் ஒரு பக்கம் போது பூ ஒரு பக்கம் அப்படியா வாங்க மாட்டோம். எப்படி என்ன அக்குருவ சார வந்தா கூட்டிக்கிட்டீங்க வாங்கணும் ஒரு பொம்பளை புள்ள சொல்ற யாரு பொம்பளை பொட்ட என்னுடைய மகன் சென்றான் அனைத்து யாரையும் சிறைபிடிப்பதற்கு. என்னுடைய மகனை எங்க வரணும்? கச்சேரி பாடல் கிளாஸ் தான் போறான்னு பார்த்தேன். மியூசிக் பைத்தியமே ஆயிடும் உங்களுக்கு காலத்துல. அது என்ன தெரியாது? 7000 ரூபாய் வாங்கி வச்சு ஓட்டலாம் வச்சுக்கிறேன் வீட்டுல. வாசியா வாசியா டியூன் போடுறீங்கதான் பாட்டு பாடலன்னு பாருங்க. ஏதோ ஒரு பாரு நான் தண்ணி அடித்தேன், அடிக்கும் போதெல்லாம் நான் தெரியாயிருந்தேனா, நான் அடிக்கிட்ட தலைக்கிறீங்க ஒரு சவனம் கலந்திருக்கும், ஃபில்டர் எல்லாம் இதமாகும், சுண்டல் எல்லாம் சுகமாகும், அப்பு வந்து தலைக்கேறும், பாட்டல் எல்லாம் காலியாகும். மறித்தேன் என்றாலே எனக்கு வாங்கி ஞாபகமே, என்றாலே அது அவருடைய ஞாபகமே, ஞாபகமே வாங்கியே இவனுக்கு புத்தி வந்தது, மறந்து போனதே எனக்கு சரக்கு ஞாபகம். இல்ல தனியவே இப்படி பாடுறாங்க. தபேலா, கீபோர்டு, பேடு, கிட்டாரு எல்லாமே கையில எடுத்துனா எப்படி இன்னும் அந்த இளையராஜாவே தோக்கடிச்சிருவான் பழகுதுங்க. சுலத்து நாங்க அக்கா பழகுதுங்க. மகன் வரானு பாரு. நான் கூட செல்லு வச்சு கவுந்து எப்ப பார்த்தாலும் பையன் ஏதோ கேட்டு குடிச்சா போகுதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா முன்னேறி வரான். அப்பதான் என்னுடைய மகன் குரல்
யாரா நீ கிளம்பு அதுக்குதான் வந்துக்கிறேன் நானுங்க. கையில ஒண்ணு நானும் பண்ணுவேன் போய் ஓரமா இருப்போம் அடுத்ததாக வரக்கூடியவன் உங்களுக்கு வரவில்லை கொடுத்தாங்க. அந்த கைலாச ஆளக்கூடிய கையில வாங்க. ஈசா வருகிறான். அட ஈசா. அவன் விஷயமா தான் இருக்கிறான். இரு சொல்ல வரான். இருங்க ஏங்க ஐயா என்னடா எல்லாரும் போவா வேற வச்சுப்பாங்க அவன சென்டர்ல வாயப்படி விடுறாங்க எலுமிச்சை மரம் இல்லையா அது? எல்லாரும் எழுந்து போய் எதுடா பிரசாதம்? மூலத்துல எடுத்து வந்தாடா பிரசாதம். அடிக்கிற அடியில உனக்கு உட்காரவன் மூலமே வந்துடும். அந்த சொட்டு ஓட்டு வாங்கி கொடு ஏய், அது அவருடைய கையில் இருக்கக்கூடிய திரிசூலம். நீ வேற அதுபா சொட்டு தொட்டுக்கோலா அது சொட்டு என்னடா சொல்ற? அந்த வெச்சு மரங்க வெச்சு விடுவாங்க வெச்சு விடுவாங்கல என்ன கூட்டுவாங்க? அது ஈட்டி ஒழுங்கா சொல்லுவாங்க சிலாகோல அது வெச்சு கொடுத்து அது வாங்கி கொடு அத பார்த்தா உனக்கு என்ன வைக்க போடுற மேல இது ஆரியா இதை வச்சுதானே இப்ப பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றே. ஆச்சியா நான் கொடுத்துறேன் ஆச்சியா நீ குடு அடுத்ததாக வரக்கூடியவன் கட்டில வந்து ஆளக்கூடிய பணிக்கும் கொலை செய்யக்கூடிய பிரம்மதேவன். எதுக்கு சிரிக்கிற? ஒரு நாள் விழாவில் அவன் வயிறு காலி ஆகாதவன் 20 ட்ரம் வந்துச்சுன்னு பார்த்துருக்கிறான். கையில ஒண்ணு நோட்டு பேர் வச்சிருப்பாங்க வாங்கி கொண்டு விட்டார்கள். பாவி கொண்டு விட்டீங்களா அடே பிரம்மதேவா, இப்ப படைக்கிற தொழில் இல்ல, சீ விக்கிற தொழிலா? ஏய் இங்க வேலை வெட்டி நடக்காதுக்கு பிறந்த நாளுக்கு அப்படியே கிளாஸ்ல இருந்து தேவையிலே புடிச்சியா? மூஞ்ச பத்தி அதுக்கு எல்லாம் அடுத்ததாக வரக்கூடியவன் அந்த வைகுந்தத்தை ஆளக்கூடியவன் வைகுந்த வாசன் வாசடல் வாசன். டேய் கண்ணா, எதிர்ப்பா அவன் வாய பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு தீக்க கொஞ்சம் இந்த பகவான் மீன் கருவாடு வீட்டுல புரியும் நம்ம கோயத்துக்காரவா நீ கோயத்துக்கார யாரும் கோடி வாரம் சொல்லிட்டேன் பையன் சொல்ல ஒண்ணும் சொல்ல நான் போய் காடு கடை சுத்தி வர்றேன் மலை மலை ஏற்றி வர்றேன் போய் சொல்லவே இல்ல அது கோயில் இருக்குதா ஓய்யா அடி என்னோட வாகனத்தோட தம்பிமா கருட வாகனத்தினுடைய தம்பி கருடவாகனோட தம்பி சாவலே அவன் தம்பி. அது ஒண்ணு இல்லையா வேலைக்குது. தம்பி வீட்டுக்கு பாரு அதுக்கு பிறகு கூட்டு போனா அடாடாடா. இப்ப இந்த வாகனத்தை வர என்ன கால பத்திரம் பாவா ஒரே சண்டை என்ன பண்ற போட்டாட்டம் ஒரு கம்பகுது அந்த கம்பத்துல கூட கட்டி வச்சு யானை செருப்பாய்
அவனை 3 வாட்டி பொடி புல்லடி உன் ஆணி கடிச்சது போல பொழுக்கு 3 வாட்டி பொழுக்கு அடிக்கணும். புல்லடி 4 வாட்டி அடிக்கிறப்போ அப்ப அவர் போ ஐயா அவன் வந்தாங்க அனைவருமே வந்து விட்டார்கள் அல்லவா? அப்பா போய் போ மகனே, மகனே, மேலே நூலாணி மார்க்கமாக சென்று கொண்டிருந்தேன். கீழே விட்டு பார்த்து உன் கண்ணு பட்டுச்சா உன் ஆம காலத்துக்கு வந்தாலே ஒண்ணு ஆகாது உன் கண்ணு வரத்துல பட்டுச்சா இந்த பகலவன் கோட்டை அப்படியே விழா கோலமாக காட்சியளித்தது. குடிசாரா போகணுன்ற ஆகையால் நீங்க வந்து விழாவை சிறப்பிக்கலாமே அப்படி என்று வந்திருக்கிறேன். ஆமா டேய் அவன் கால் வேணா பாடலாம் உன் கால் வந்து இங்க பாடலாம் டெஸ்டிங் பண்ணா உன் கால் வந்து பாடலாமா ஆமா காலா வந்து தப்பு நீ அது வளர்வாகட்டும். அனைவருக்குமே ஆச்சரியம் இருக்கின்றது என்னுடைய சிம்மாசனம் இங்கே அமர்வதற்கு. உனக்கு யாருமே சிம்மாசனமா அப்படி அப்படி வா அதை வச்சா என்ன நெத்தரு நெத்தரு நடிச்சிருவா நெத்தரு நாராயணா உனக்கு நாங்க வேலை உன்னை போய் உட்கார பாரு நெத்தருல நான் தெருவில் அமர வேண்டும். அம்மா போறியா இல்ல மூஞ்சில பூரா விட்டுவா தாத்தா அப்பா ஆனா குப்பா பெரியவதான் சொல்லிக்கிறேன் போய் உட்கார போடா நான் பந்த மாசம் ஈக்குதா உங்க செஞ்சு மூஞ்சா போடா போடா வரலாம் அப்படியே ஆச்சு போட்டு போடா பேசுற வார்த்தை என்னன்னா புரியுதா? ஏய், இதை பார்க்க வேண்டியது யார்? வீடா நாயகி என்னுடைய மகள் மகேஸ்வரி அழைத்து வா. இன்று எனக்கு பிறந்த நாள். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீங்க. மனதார வைத்துங்களப்பா. அப்படியே மகளே மகேஸ்வரி, நீ என்றென்றும் நலமோடு இருக்க வேண்டும். ஆசை தங்கை பிறந்த நாள் அல்லவா? மனதார வைத்துங்க. வாழ்க 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 வாழ்க. எதுக்கு உங்ககிட்ட வரணும்? அது கிடையாது உனக்கு நீ பிறந்தாங்க ஆமா. அதனால நான் இங்கிலீஷ்ல உன்னை பத்தி பேசுறதுக்கு வந்துக்கிறேன் அப்படியா? ஏய், சரிடா. பேசுறது அதாவது அம்மா வந்து பிறந்த லாய் சொல்லணும் வாழ்த்துக்கள். பேசுறதுக்கு பேசுறது வந்துக்கிறோம். கத்துன்னு வந்து பேசுறதுக்கோசம் வந்துக்கிறானா அது ஒருத்தன் வந்து அவன் தான் சொன்னான். சரி வாங்கிக்கணுமா? இது என்ன பூ இது? இது வந்து யாம்பு பூவே அப்படியா? பிறந்தாலும் உனக்கு கொடுக்குறேன் சரிடா. அம்மா ஐய் வாங்கியோ மேரி மகனே மணிகண்டா அப்பா அவன் என்ன சொல்றான் பாராடே வாங்கியும் நேரிக்கு வா. அப்பா காவல்காரன் நான் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறேன். ஐ வேண்டும் மேரின்னு உனக்கு எவன் கத்து கொடுத்தா? நான் பொட்டிக்கார பையன் அவன் தான் கொடுத்தான் அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படின்னா என்ன தெரியுமா? ஏங்க என்னை கேட்டது உண்மை. ஏய், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேங்க, அவளை நான் கட்டிக்கணும் அப்படின்னா என்ன கேட்கணும்னு கேட்டா நான் இதை சொல்லி அனுப்பிச்சேன். அவன் பிஸ்கா மூணு சொல்ல தெரியும் தப்பா இது பேசுறேன் அதான் சொல்லி ஊத்துறான் ஏமா நீ பாடி அம்மா நான் பேச ஏய், ஒருத்தன் விட மாட்டேங்குது ஏய், இவங்கள பாரியா ஏமா இட்டக்க செய்யா இருக்கா அப்படி என்றா? இட்டக்க செய்யா அப்படி என்றா? தெரியாதா தெரியாது. உன் போத்தி அப்படி என்றா? அது தெரியாதா தெரியாது. அம்மா நான் உன்னை கதி அளிக்கிறேன் கதி கழிக்கிறீங்க. அட நாய் முஜ நாயை கொஞ்சம் தள்ளி நில்லு. என்ன கதி கழிக்கிறேன்னா என்ன? நான் உன்னை எவ்வளவு பண்றேன் ஏய், நான் உன்னை காதலிக்கிறேன். அம்மா இனிய பொங்க நாலு வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே நான் பாண்டதா புடி மாட்டே போ வாங்க போ மகளே மகேஸ்வரி, போனால் வட்டம். அன்று ஒரு நேரத்தில் உரைத்தாங்க. அப்பா அனைத்து நாட்டு தேவர்களும் வர போறாங்க. நிச்சயமாக ஐயோ, ஏண்டா? அவன் மாறு பின்னாடி தண்ணி வேற எங்க அவனுக்கு போக மாட்டேங்குது சரி அப்படி என்றால் தேவர்கள் வந்தாய் விட்டதா? வந்து விட்டார்கள். எங்க இருக்காங்க? இது அமர்ந்திருக்கின்றார்களே. ஏய் மணியா, தேவர்கள் மட்டும் கூட மூஞ்சி காமிக்க மாட்டாங்களா? அம்மா அவன் ஊர் சோறு துணி குடிக்கிறானுங்க ஒரு பொது பொதுங்க மூஞ்சி காட்ட மாட்டாங்க ஏய் அம்மா நீ மூஞ்சி காட்ட மூஞ்சி சராசுருவேன் ஏய் காட்டு ஏய் அங்க வந்து அம்மா இந்த மீனு மூஞ்சி வந்தாடா மூஞ்சி எல்லாம் சராசுரு போகாத மாதிரி போறா
இவர் பேர் என்ன? மகேஸ்வரி. இவர்தான் கைலை வாசன் ஈசன். இவர் பிரம்மதேவன். அருகாமையிலே இவர் மகாவிஷ்ணு. அதோ இருக்கின்றார். இவர்தான் தேவலகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன். அது மட்டும் அல்லாமல் இவர் உனக்கு பெரிய தந்தை முறையாகிறது. தர்ம பிரபுவே, நீ இதெல்லாம் எங்க சாமி இந்த? நீ பொம்பளைக்கு முன்ன பின்ன கூட பாத்துக்கிட்டா? இந்த மெலாண்டு கொல்ல போட்டு மெலாண்டு பேரால பேராயிரம். என்னுடைய மகனா? அவர் எப்படி எனக்கு பெரியப்பா? தேவர்களுக்கு மர அரக்கர்களுக்குமே பங்காளி முறையாகிறது. ஆகையால் இவர் உனக்கு பெரிய தந்தை. என்ன அப்பா நம்ம நாடு கட்டிக்கிறான்? ஏய், மோசமான அவன். எப்படி சொல்றான்? ஆமாண்டா, கல்லுக்கு இது ஒரு கல்லு. அந்த கல்லு மேல ஒரு சேலையை தூக்கி போட்டா அது கொம்பனியாட்டியான் தடவி பாரு. கம்பனியாட்டியும் மா சுவாமி இப்படி எந்திரிச்சு நில்லுங்க. அவன் பக்கத்துல போவாத நீ. சுவாமி தங்கள் பதமலரை நான் தொழுதேன். தங்கள் பதமலரை காழ்பணிந்து பலவிதமாய் துதி புரிந்து நானும் பலவிதமாய் துதி புரிந்து தந்தை வளர்ப்பில் வளர்ந்தவன் என்னை தாயாக நின்று மனதார வைத்துங்க. அப்படியே இருக்குமே. நீ இப்படின்னா போ, கெட்டு போ. அம்மா பசங்க மாதிரி வாய்க்கிறா. நான் வீட்டுல இருந்து ஒரு 10,000 பணம் குடுத்தியா? எப்படின்னா போடுறா? ஏய் நல்லா வாத்துறா. அப்படியே வாழ்த்து விடுகிறேன். நல்லாரி தாத்தா வாடா. நல்ல முறையோடு வட்டு வேண்டும். ஏங்க 4 நாளைக்கு நல்லாரிமா. அதான் கெட்டு போடுவோம். ஏய் வருப்பா. 4 நாளைக்கு நல்லா இருக்கு. நான் தான் அத்தியா வாடா. அப்பொழுது நன்றாக ஏய் வாடா. முன்னாடியா ஒழுங்கா வாட்டியா. ஏய் 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 என்ன சித்தி ஏய் தாமா ஏய் தாமா அது எதுக்கு அது? சுவாமி வைத்துங்க. எப்படின்னா போ தந்தையே அப்பா எனக்கு ஒரு நேரம் கூட வாய்த்துங்க சுவாமி. பெரியப்பா என்னை வாழ்த்துங்கள் பெரியப்பா. கட்டு போ போ. எங்க கேட்டு போச்சா? ஒழுங்கா வாங்க. அப்படி என்றால் அனைத்து தேவர்கள் பாதத்தை பணிந்தாகி விட்டதா? உண்மைதான். நமோ நாராயணம் நாராயணம்.
உங்க மாலை புடிச்சு தரேன். வந்துடா. கமலா டேய் யார் அப்படி அவன் புத்தி பாசாரமா? ஏன் சாமி அவன் தெரியாத புத்தகம் குட்டியை கலக்கியா ஆமாம். ஐய் ஆமாக்காலா அவரு குட்டியை கலக்கி என்ன செய்வாரு ஏம்மா, ஐயோ அவன் புட்ட கழிக்க அவன் பயிர் அதாவது புட்ட கழிக்க பயிர் ஏற பையன். சரிடா அவர் பேர் என்ன அம்மா, இவன் தான் மாடா போடுறான். போடா, நீ புத்தி கொடுக்க போயிட்டா? ஏம்மா, டேய் அவர் பேர் என்ன அம்மா, அவன் நாதர் நாதர். நாதர பரம்பு ஐயோ நாடு தரு நாரில் தரு. அடடி கேள்விப்பட்டேன் நன்று கண்ணால் பார்க்கின்றேன் இன்று தேவர்களில் அவருக்கும் ஒரு தேவர் தானே மும்மூர்த்தி தேவர்களில் டேய் இங்க அமர வச்சிருக்கேன் அவர் மட்டும் அதுக்கு நடுத்தர வச்சிருக்கேன் ஏம்மா, அவன் சுத்தமான குட்ட காலிக்கு நத்தரு நாராயணன். அடுத்தவங்களாத்தான் மூஞ்சி மேல வச்சுருவான். எனக்கு பிறந்த நாள் ஆகையால் நாரில் ஒரு ஆம்பளை இருங்க, எனக்கு கோவம் அப்புறம் மாட்டா மனுஷன். ஒரு ஆம்பளை போல பார்த்து சொல்லுகிறேன், அவன் காலை வச்சா அவன் ஆம கால அவன் அட்லாஸ் குடுத்து வர அவன் காலை வச்சாலே ஒரு பொம்பளை கூட ஒரு ஆம்பளை கூட சொல்ல கேட்க மாட்டான். இன்னும் ஒரு பத்து ரூபா இன்னாடி வாய் ஒரு பக்கம் போது பூ ஒரு பக்கம் அப்படியா வாங்க மாட்டோம். எப்படி என்ன அசுரமா சார வந்தா எங்க கூட்டுக்கிட்டீங்க வாங்கணும் என்ன சொன்ன? ஒரு பொம்பளை புள்ள சொல்றேன். யாரு பொம்பளை? என்ன சொன்ன? அட பொட்ட நீங்க வா மரியாதையோட அழைத்து வா போ. போடா கீழே போட்டு போடா கீழே போட்டு போடா அவர் பயப்படுறாரா இத கீழே போட்டாதான் அவர் வருவார் நீ வந்து என்னை தூக்கி செல்ல வேண்டும். நீ என்ன சத்தியமா சொல்றா 5 பேர் சேர்ந்து அன்பர்கிறா நான் ஓம்பு வருகின்ற நடத்த விட வாடா வந்து சொல்ற வாடா வா புச்சுக்கா நான் மறையா மகள் நான் மறையா மகள் தேவியே தாமரை
சுமங்கலி பவா. வாடா இங்க. எத்தனை தேவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை பார்த்து என்ன வேண்டும் வாய்த்தனா? எப்படின்னா போ, எப்படின்னா போ, அப்படின்னா போ, எப்படின்னா போ, எப்படின்னா போ. சொன்னா போ. 4 நாளைக்கு நல்லா இருப்போதுன்றான் ஒருத்தன். இவரெல்லாம் தேவர்களாடா. என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார் பாருடா. யாருடா? நான் நாதாரா? நாதா. நாது பையனா? டேய், ஆ? என்ன சொல்றாங்க? நான் சாமி. ஏய் நாதாரா? கேளுடா. ஏய் இருடா விடா. ஏய் ஏய் கமல பாத்து. ஏய் என்ன சொல்றா? ஏய் தப்பா சொன்னியா? ஏமா நீ ஊர் சொல்லு. நீ ஊர் அப்படியே தெருவுல போட்டு நீ போட்டு பராயிடா. டேய், அவன் மீண்டும் வாய்க்கு பாருடா. சுமங்கலி பாருடா. ஏய் நாதாரியா? அப்படி என்ன? நீ எங்க இருக்க சுமங்கலி பவா? இந்த பெண்ணானவள் திருமணம் என்று ஒன்று நடந்தால் பூசும் மஞ்சளோடும் நெற்றியிலே வைக்கக்கூடிய குங்குமத்தோடு கூந்தலிலே வைக்கக்கூடிய பூவோடும் பொட்டோடும் நீடூடி வாழ வேண்டும். என்ன பொறுப்போக்கு அந்த பொம்பளை புள்ளிய வாய்த்துல சரி என்ன அந்த மாதிரி வாய்ச்சுனா ஒரு பெண்ணுக்கு முக்கியம் இதுதான். டேய், ஒரு பெண்ணுக்கு முக்கியம் இதுதான். நாடு, நகரம், சொத்து, சுகம், சொந்த பந்தம், கோடை, கோபுரம், ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பத்து எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. தன் தொட்டித்தாலி கட்டிய கணவனோடு சந்தோஷமா இருக்கணும். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ராஜா, எனக்குன்னு ஒரு கணவர் வந்தால் அவரோடு நான் நிம்மதியாக 100 ஆண்டு காலம் அடைய வேண்டும். பூவோடும் பொட்டோடும் பூசும் மஞ்சளோடும் குறையில்லாமல் தீர்க்க சுமங்கலியா இருக்கும். இப்ப நான் அந்த பையன் 2வது பையன் இப்ப தான் ஒரு கம்பெனி போட்டான். அதுக்கு இன்னொரு கம்பெனிக்கு ஆசைப்படுறான். நீ கூட கட்டி மருந்து வச்சுக்கிறா சுவாமி, மணமகிழ்ந்தி சுவாமி. ஆகட்டும். அனைத்து தேவருமே சிறப்போடு அமர்ந்திருக்கிறார்கள். உன்னுடைய கோட்டையை பார்த்தவள் தேவலோகத்தை விட சிறப்பான முறையில் இந்த சபையிலே ஒரு அழகான நாட்டியம் இருந்தால் என்னுடைய நாட்டிலே நாட்டிய பெண்கள் யாருமே கிடையாது என்று உனக்கு தெரியாதா? பெண்ணானவள் இருக்கின்றாள். நீங்கள் இமாச்சலத்தில் தவத்தில் இருக்கும் போது ஒரு பெண்ணானவள் உங்களுடைய தவத்தை கெடுக்க முற்பட்டால் அப்படியா? அவளை நமது கோட்டையில் வைத்திருக்கின்றேன். அழைத்து வர அவளை. வருகின்றேன். இவளேதான். ஆனால் யார் என்று சொல்லவில்லை. நான் கேட்கின்றேன். ஐயா, நான் யார் என்று உண்மையை நான் சொல்ல மாட்டேன் ஐயா. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது ஐயா. முடியாது முடியாது முடியாது. நீ யார் என்று சொல்ல இல்லை என்றால் என்னுடைய நாட்டிலே இவ்விடத்திலே நடமாட வேண்டும். நான் என்ன மகனை நீ வந்ததாலே நீ
மாட்டியா ஏண்டா பாவான அம்மா போட்டு அடிச்சுக்கிறியா ஆ. நான் நாதர் பேச சொல்றேன் நாதர் போய் ஆ. பெருவா அவள விடாத பெருவா அவள விடாத உண்மைடா என்ன ஒரு உற்சாகம் என்ன கண்ணாடியா உற்சாகம் ஏய் பாரு ஏய் ஏய் சொல்லு பாவி ஏய் 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 இப்ப அந்த ஆளு என்ன சொல்ல நான் தலை அடிக்கிறான் அது மீறி கத்துறா உனக்கு எம்மா போயிடுவேன் ஏய் சுவாமி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் அமருங்க நான் கொள்ளுவேன் ஏய் பாப்பாரு ஏய் சொல்லு நீ யார் என்ற உண்மை சொன்ன உன்னை விட்டுறேன் கஞ்சினத்தின் பெருமையை அறிந்ததுண்டோ உங்கள் காதிலே. கொண்டு வேட்டையாடினாலும் என்னை அனுமணமாக சித்திரவதை செய்தாலும் நான் யார் என்ற உண்மை நான் சொல்ல மாட்டேன் ஐயா. மகனே மணிகண்டா வார்த்தையா இவள் யார் என்ற உண்மையை கூற வேண்டும் அப்படியா? இல்லை என்றால் இவ்விடத்திலே நாட்டியமான வேண்டும் இவள் யாருன்னு சொல்ற வரைக்கும் விடாத புறா